எப்படி தமிழ்நாட்டில் பெரியாருடைய தலைமையிலே தொடங்கிய சீர்திருத்த இயக்கம் அறிஞர் அண்ணாவால் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொள்கை ரீதியாக அரசு ரீதியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கலைஞரால் மிகப்பெரிய அளவிலே விரிவாக்கப்பட்டு இன்றைய முதல்வர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மூலமாக பெண்களுக்கு ஏராளமான திட்டங்கள் எல்லா மாநிலங்களிலும் பின்தங்கிய நிலையில் ஒடுக்கப்பட்ட நிலையில் பெண்கள் இருக்கிற போது தமிழ்நாட்டில் உரிமை பெற்றவர்களாக வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தாய்மார்களிடம் நம்முடைய சுகாதாரத்துறையின் மூலம் எவ்வளவு திட்டங்கள், ஒவ்வொரு துறையின் மூலமாகவும் மக்களோடு மக்களாக நடந்து முதலமைச்சர் செய்கிற திட்டங்களை பற்றி விரிவாக எடுத்து கூறினோம். வரவிருக்கின்ற தேர்தல் ஒரு தத்துவ போர். திராவிட மண் வேரூன்றிய இந்த இடத்தில் இந்த கொள்கைக்கு மாற்றானவர்கள் இங்கு இருக்கிற நம்முடைய இனத்திற்கு துரோகிகளாக இருக்கிறவர்களின் துணையோடு வருகின்ற போது அதை எதிர்த்து இந்த ஆட்சியை தொடர வைப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் வருங்கால வளமான வாழ்வுக்கும் அவர்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கும் மக்கள் துணை நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த கூட்டத்தில் வைத்திருக்கிறோம். மக்களுடைய வரவேற்பு மிகுந்த நம்பிக்கை அளிப்பதாக இருந்தது. 2026 மீண்டும் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி என்பதை இந்த கூட்டம் வருகை தந்திருந்த தாய்மார்களுடைய ஆதரவு இத்தனையும் உணர்த்தியது. நாளைக்கு சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. போட்டோம் என்னப்போ அது என் கருத்து, அவர் பாட்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.